Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 3/7/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இது கவர்ச்சிகரமான விளம்பரம் இல்லை, முழுக்க 100% உண்மையான தகவல், 100% ஜென்யூன் இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ரிப்பீட்டர்ஸுக்கும் தெரியும். ஃப்ரெஷர்ஸ் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் MBBS BDSக்கு கலந்துக்கிறவங்களுக்கு இந்த தகவல் மிக மிக முக்கியமான தகவல். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த தகவல் தெரிவதில்லை. ஸோ அவங்களுக்காக தான் MBBS BDS அட்மிஷனுக்கு சேர்க்கைக்கான டியூஷன் ஃபீஸ் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை, செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை. முழு விபரம் இந்த வீடியோவின் உள்ளே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தகவலை நீங்கள் பார்த்துட்டு, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக மாணவர்கள் MBBS இடங்களை அவர்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, அதே போல் NRI சீட்டில் சேர்ந்து 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போது இந்த MBBS BDS அட்மிஷன், டியூஷன் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட் இதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்கிறீங்களாங்க சார், இது யாருக்கு அப்படின்னா இது முழுக்க அரசால் வெளியிடப்பட்ட ஓகேங்களா ஜென்யூன் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா, டேட்டு பார்த்திங்கன்னா 16/6/2025 வந்தது. இதே போல் இந்த ஆண்டும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்கெல்லாம் அப்படின்னா கைண்ட் அட்டென்ஷன் டு த SC ST SCA SCC பிரிவினர், மொத்தம் 4 பிரிவினர் சொல்லியிருக்கிறேன். SC பிரிவினர், ST பிரிவினர், SCA பிரிவினர், SCC பிரிவினர். ஓகேங்களா, இவங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதும் அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கிறேன், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 500 ரூபாய் கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறேன், ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா 1500 ரூபா செலுத்த தேவையில்லை. இது யாருக்கு அப்படின்னா இந்த 4 பிரிவில் இருக்கக்கூடிய SC SCA SCC ST இந்த 4 பிரிவினருடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருக்குது. ஓகேங்களா, 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, 2.5 லட்சத்துக்கு உட்பட்ட ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலராக இருந்து அதுக்கான சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா திஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் 2 கோட்டாக்கும், கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறீங்கன்னா 1500 ரூபா செலுத்த தேவையில்லை. செக்யூரிட்டி டெபாசிட் மற்ற பிரிவினராக இருந்தால் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் 1,30,000 ரூபா செலுத்தணும், அதுவும் செலுத்த தேவையில்லை. டியூஷன் ஃபீஸு இப்போ பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரியாக இருந்தால் 18,073 ரூபாய் மற்ற பிரிவினர் செலுத்தணும், அதுவும் இந்த 4 பிரிவினர் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்குதுன்னா அவங்களும் இந்த கட்டணத்தை செலுத்த தேவையில்லை. கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அப்படின்னா அவங்களுக்கு அரசால் நிர்ணயித்த கட்டணம் 4.5 லட்சம், அதுவும் செலுத்த தேவையில்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்குது அப்படின்னா 15 லட்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுவும் செலுத்த தேவையில்லை. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில்
சீட் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 5,40,000 ரூபா டியூஷன் ஃபீஸ் செலுத்த தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னா 16,40,000 இதுவும் செலுத்த தேவையில்லை. ஓகேங்களா? இது வந்து அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை. இங்கே பாருங்கள், ஜிஓ நம்பர். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது தெரியறதில்ல. அப்படியே சொன்னாலும் சார் உண்மையாவா சார், என்ன ப்ரூஃப் இருக்குதுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அரசாணை எண் 92. ஓகேங்களா? ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ADW3 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 11/9/2012 அன்று இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சரி, இப்போ இதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த 4 பிரிவினர் SC, SCA, ST, SCC பிரிவினராக இருந்து உங்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே, ரெஜிஸ்டர் பண்ணும்போதே, இப்போ கவுன்சிலிங்கான தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. குறிப்பாக மதிப்பெண் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட்டும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸும் செலுத்த தேவையில்லை. அதனால் டியூஷன் ஃபீஸ் கட்டணுமோ, ஃபீஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட்டில் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து கவர்மெண்ட் கோட்டா பெயர் பட்டியலில் மட்டும்தான் இருக்கும். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் அதுலேயும் சேர்ந்து உங்கள் பெயர் வந்து பெயர் பட்டியலில் இருக்கும், தரவரிசை பட்டியலில் இருக்கும். அதனால் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் போத் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், 0 rupees அப்படின்னு காட்டுதா? யாருக்கு? இந்த ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே உள்ள மாணவர்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் டியூஷன் ஃபீஸுக்கான நோட்டிஃபிகேஷனும் எப்போ வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருதோ அதே மாதிரி இந்த ஆண்டும் இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் கடந்த ஆண்டு 16/6/2025 கொடுத்துருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது. கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இதுக்கான அறிவிப்பு வந்துவிடும் 2027ஆம் ஆண்டுக்கு. சரிங்களா? அப்போது அந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போது நம்ம சொல்ல வர்றது, நான் குறிப்பிட்ட இந்த 4 பிரிவினராக இருந்தால் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது மறக்காமல் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் இதே மாதிரி 0 அமௌண்ட் அப்படின்னு காட்டும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்போதும் 0 அமௌண்ட் அப்படின்னு தான் காட்டும். ஓகேங்களா? கல்லூரியில் நீங்கள் சேரும்போது அதை தவிர இதர கட்டணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கல்லூரியில் ஒரு தடவை விசாரிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஒரு சில கல்லூரிகளில் இந்த மாதிரியான டியூஷன் ஃபீஸோ இல்லை வந்து இதர கட்டணத்தையோ செலுத்த சொல்லி அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஒரு சில கல்லூரிகள் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு மாணவர்கள் தரப்பிலிருந்து மெயில் போட்டிருக்காங்க. யாருக்கு? இந்த ஆதி திராவிடர் நலத்துறை, அதே போல் சிறுபான்மையினர் நலத்துறை, இவங்களுக்கெல்லாம் மெயில் போட்டதுக்கப்புறம் கல்லூரிக்கு தனிப்பட்ட முறையில் அங்கிருந்து அரசு உத்தரவு வந்த பிறகு அந்த மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வாங்கவில்லை. சரிங்களா? இதர கட்டணம் கல்லூரியில் கேட்கலாம். அது எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடியோ இல்லைன்னா அட்மிஷன் டைம்லேயோ கேட்டுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அந்த விவரங்கள் நீ வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது எதுக்காக இந்த வீடியோ திரும்ப திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த டைமில் நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு 0 rupees தான் காட்டுது. ஸோ நீங்கள் மறக்காமல்
இந்த 4 பிரிவினர் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி பிரிவினராக இருந்தால் மறக்காமல் கவர்மெண்ட் கோட்டாக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படிங்கிற நினைவூட்டலுக்காக தான் இந்த வீடியோ. பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.